நாம நம்முடைய இலக்கை அடைய முடியுமா அப்படின்னா, இலக்கு என்ன? 2047 இந்தியா வளர்ந்த நாடாக, பாரதம் வளர்ந்த நாடாக மாற வேண்டும். இது அடிக்கடி நம்முடைய பிரதமர் சொல்லிட்டே இருக்கார். எதிர்க்கிறதுக்காகவே இருக்கிறது தான் எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி எல்லாம் கவலைப்படலை. ஆனால் இந்த நாட்டோட வளர்ச்சியை பற்றி கவலைப்படக்கூடிய இந்த நாட்டினுடைய தேசபக்தர்கள், தேசியவாத சக்திகள் அத்தனை பேரும் இந்த சட்டத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அணுசக்தி துறையை தனியார் மயமாக்கலாம், தனியாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இண்டி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் அகைன்ஸ்டாக இருக்காங்க. நீங்களே உங்களுடைய கேள்வியில் மிக தெளிவாக ஒரு கேள்வியில் ரொம்ப பதிலையும் கூட சேர்த்து சொல்லியிருக்கீங்க. ஆரம்பத்தில் இந்த மசோதாவை எதிர்த்து ஆதரித்தவர்கள், அதாவது அதுக்கெல்லாம் பெரிய அப்ஜெக்ஷன்லாம் இல்லை, அப்போசிஷன்லாம் இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு இது பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு கொண்டு வராங்க. பில் விவாதத்துக்கு வந்தாச்சு, மசோதா விவாதத்துக்கு வந்த பிறகு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஓவர் நைட்ல என்ன நடந்தது, ஏன் இவங்க எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க? ஆரம்பத்துல இது ஆதரவா செயல்படணும், இது தேவை, இந்த நாட்டுக்கு தேவைன்னு சொன்னவங்கெல்லாம் கூட மாறுறதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் ஒரு பெரிய $1 பில்லியன் கொஸ்டின். ஆனா இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கு நல்லதா? இந்த மசோதாவால ஏதாவது இந்த நாட்டுக்கு பயனுள்ளதா? ஏற்கனவே நாம கூடங்குளம் அணுமின் நிலையத்துல அங்க அணு உற்பத்தி ரியாக்டர்ஸ் எல்லாம் அங்க லான்ச் பண்ணும்போது, இனாகிரேட் எரெக்ஷன் பண்ணும் போதெல்லாம் பெரிய அளவுக்கு போராட்டங்கள் அதெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் தாண்டி தான் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் இருக்கு. நம்முடைய சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கல்பாக்கத்தில் அணுமின் நிலையம் இருக்கு. இந்த அணுமின் நிலையம் மூலமாக வருஷத்துக்கு 365 நாளும் நாம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். நம்ம கூடங்குளமா இருக்கலாம், இல்லை இங்க கல்பாக்கமா இருக்கலாம், இல்லை நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அணு மின் உலைகள் மூலமாக 24/7 அப்படின்னு 365 நாளும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம். சார், ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கே சார், ஆல்டர்னேட்டிவ் பவர் ஜெனரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் இருக்கு. சோலார் பவர் இருக்கு. சோலார் பவர் வெயில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி தெர்மல் பவர் இருக்கே சார், அதே மாதிரி நிலக்கரி மூலமாக இருக்கக்கூடிய நம்முடைய பவர், அது மூலமாக நிலக்கரியை எரிய வச்சு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தியை உருவாக்கி மின்சார சக்தியாக மாற்றக்கூடியது. அப்படி அதெல்லாம் இருக்கே சார். அதெல்லாம் ஏன் சார், அதெல்லாம் என்ன பிரச்சனை? அதுவும் இருக்குதான், அதுவும் இருக்கு, அதுவும் தேவைதான், அதுவும் நடந்துட்டு இருக்கு. நம்ம நெய்வேலியில் இருக்கக்கூடிய அனல் மின்சாரம், அந்த மின்சாரத்தை நாம எப்படி தயார் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நிலக்கரியை கொளுத்தி நிலக்கரியை எரிய வைத்து, நிலக்கரி நம்ம நாட்டில் கிடைக்கல, வெளிநாடுகள்ல இருந்து அதை இறக்குமதி பண்ணி உலக நாடு முழுக்க பல இடங்கள்ல இருந்து, குறிப்பாக ஆப்பிரிக்கா மாதிரி பல நாடுகள்ல இருந்து கொண்டு வந்து அதை நாம நாடு முழுக்க பல இடங்களுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி நிலக்கரியை எரிய வச்சு அதுல இருந்து பவரை ஜென்ரேட் பண்றோம். அந்த ஜென்ரேட் பண்ற பவர் ஆனது இருக்குல்ல, அந்த நிலக்கரி இறக்குமதி, நிலக்கரியினுடைய விலை, இதை பொறுத்து நமக்கான மின்சாரத்தினுடைய விலையானது மாறிக்கொண்டே இருக்கிறது, ஏறிக்கொண்டே இருக்கு. என்ன கோல், அந்த நிலக்கரியானது விலை ஏறிட்டே இருக்கு. இன்னொன்னு ஹைட்ரோ பவர், நீர் மூலமாக வரக்கூடிய சக்தி, அதுவும் கூட எல்லா சமயத்திலையும் கிடைக்குமான்னா கிடைக்காது. அதுவும் கூட குறிப்பிட்ட காலத்துல, மழை காலங்கள்ல அதிகமான அளவுக்கு மழை பெய்ஞ்சி அந்த மழை அணைகள் மூலமாக தேக்கி வைக்கப்பட்டு அந்த சமயத்துல மட்டும்தான் கிடைக்கும். இன்னொரு ஆப்ஷன், அடுத்த ஆப்ஷன் காற்றின் மூலமாக நாம மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். அதுவும் காற்று எப்ப வருதோ அதெல்லாம் சீசனல். இது எல்லாமே சீசனல் இல்லை, இந்த குறிப்பிட்ட காலம் மட்டும் இல்லை, எல்லா காலத்துக்கும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியணும்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். இது மூலமாக, அணுசக்தி மூலமாகத்தான் ஆண்டு முழுக்க 365 நாளும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த ஒவ்வொரு சீசனை நம்பித்தான் நம்ம வாழக்கூடிய நிலை இருக்கு. அதே மாதிரி நீங்க சோலார் பவருக்கு, நான் முதல்ல சொன்ன மாதிரி சோலார் பவர்,
இந்த சோலார் பவருக்கான சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை எல்லாமே சைனா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் நினைச்சாதான் என்ன சோலார் பேனல் கொண்டு வர முடியும். எல்லா பேனலும் அவனோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதுக்கு தேவையான அடிப்படை உற்பத்தி பொருட்கள் அத்தனையும் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா நீங்க வேற நம்முடைய இந்த விஷயத்துக்குள்ள நியூக்ளியர் பவர், அதாவது அணுசக்தி கொண்டு வந்தோம்னு சொன்னா, அணுசக்தி மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும்னு முடிவு பண்ணா, அதுக்கு அடிப்படையான தேவையா இருக்கக்கூடிய ஃபியூல், அதுக்கு சில உற்பத்திக்கு தேவையான அடிப்படையான ஒரு எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள் யுரேனியம். அதுக்கு இன்னொரு மாற்று தோரியம். இந்த 2 எரிபொருள் தேவை. இந்த 2 எரிபொருள் தான் இந்த அணுசக்தி மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்துக்கு ஆதாரமான விஷயம். இது நம்ம நாட்டில் யுரேனியம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி நம்ம நாட்டில் கிடைக்குது. ஆனால் வெளிநாடுகளில் பல நாடுகள் இந்த யுரேனியத்தை வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க, நாம இம்போர்ட் பண்ண முடியும். அது இல்லாம தோரியம் இந்த நாட்டிலே, நம்ம நாட்டிலே பல இடங்கள்ல தோரியம் கிடைக்குது. நம்முடைய இந்த அணுசக்தி மையத்தினுடைய தலைவராக தந்தையாக இருக்கக்கூடிய ஓமி பாபா, அவருடைய காலத்திலே இந்த தோரியம் மூலமாக தோரியத்தை யுரேனியத்துக்கு மாற்றாக எரிபொருளாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சு, அதுக்கு பிறகு நாடு முழுக்க தோரியம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதுக்கான ஒரு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் நடந்தது. அதெல்லாம் எந்தெந்த பகுதிகளுக்கு அதிகமாக கிடைக்குதுங்கிறதையும் அதையும் கூட பட்டியலிட்டிருக்காங்க. நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், நம்முடைய தனுஷ்கோடி இலங்கைக்கு இடையில ஒரு பாலம் இருந்தது, பாலம் இருக்கு. அந்த பாலம் ராமர் சேது பாலம் அப்படின்னு சொல்லி அந்த பாலத்தை எடுக்கிறதுன்னு சொல்லி அந்த பக்கம் கப்பல் வழி போக்குவரத்து கொண்டு வரதுக்கான முயற்சி இதெல்லாம் நடக்கும் பொழுது, அப்ப விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணதுல அந்த இடங்கள்ல, இந்த பாலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய தோரியம் இருக்கு. இந்த தோரியத்தை நாம பயன்படுத்த முடியும். ஆகையினால இதை கூட ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நீதிமன்றத்தில் வச்சிருந்தாங்க. எதுக்கு அந்த பாலத்தை எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சாங்க. இது நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். ஆகையினால தோரியம் அதிகமான வளம் மிகுந்த நாடாக இந்தியா இருக்கிறது. இந்தியா மேல ஒரு பொருளாதார தடை போட்டாங்க. இந்தியாவுக்கு யாரும் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு அணுசக்தி நாடாக மாறி போச்சு. ஆகையினால அவங்களுக்கு யுரேனியம் கொடுக்க கூடாதுன்னு. அப்ப எந்த அமெரிக்கா சொன்ன உடனே எல்லா நாடும் யோசிக்கிறாங்களா அப்படின்னா இல்ல, ஆஸ்திரேலியா நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆஸ்திரேலியா நாங்கள் ரெடி, யுரேனியம் கொடுக்கறதுக்கு ரெடி, எங்களுக்கு தேவை பணம், யுரேனியம் எங்ககிட்ட அதிகமாக இருக்குன்னு நாங்கள் தரோம்னு யுரேனியத்தை கொடுக்குறாங்க. இப்படி பல நாடுகள் போட்டி போட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற யுரேனியத்தை கொடுக்குறாங்க. அதன் மூலமாக நாம் இங்கே நம்முடைய மின்சாரத்தை உபரி மின்சாரமாக, உபரி உற்பத்தி மின்சாரமாக மாற்றுவதற்கான முயற்சியை நம்ம மத்திய அரசாங்கம் முன்னெடுக்கிறது. சரி, இப்போ இருக்கக்கூடிய அணு உலைகளை வைத்தே, அணு உலைகளுக்கு இருக்கிறதுல அதை வச்சே நாம் நம்முடைய இலக்கை அடைய முடியுமா அப்படின்னா, இலக்கு என்ன? 2047 இந்தியா வளர்ந்த நாடாக, பாரதம் வளர்ந்த நாடாக மாற வேண்டும். இது அடிக்கடி நம்முடைய பிரதமர் சொல்லிட்டே இருக்கார். அந்த 2047 பாரதம் வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மின்சார உற்பத்தி இலக்கு 100 ஜிகாபைட். இன்னைக்கு நம்முடைய இலக்கு என்ன? நம்ம உற்பத்தி பண்ற அளவு என்ன? நம்முடைய எவ்வளோ, இப்போ நம்முடைய தேவை எவ்வளோ இருக்கு, நமக்கு உற்பத்தி பண்ற அளவு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கும் அதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடிய அளவு தான் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நாம 24 20 25 30 தாண்டறதே கிடையாது. எல்லாம் நான் சொல்றது வெறும் இந்த நியூக்ளியர் மட்டும் இல்லை, எல்லா சீசன்லையும் உருவாக்கக்கூடியதை வைத்து தான் நாம் இதை செஞ்சிட்டு இருக்கோம். அப்போ நம்முடைய இலக்காக மின்சாரம் தான் ஒரு அடிப்படையான விஷயம். நீங்கள் என்ன ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தாலும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும், இப்படி என்ன கம்பெனிகள் உருவாக்கணும்னாலும் இங்கே அடிப்படை தேவை மின்சாரம். மின்சாரம் இல்லை, ஆனால் வெளிநாட்டு கம்பெனியெல்லாம் இங்கே முதலீடு பண்ணுங்க, இங்கே தொழில் ஆரம்பிங்க, உங்கள் தொழிலுக்கு இடம் கொடுக்குறோம், லேபர் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், என்ன வேணா கொடுக்கலாம். மின்சாரம் இல்லைன்னு சொன்னால் இதையெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகளோ இல்லை நம்ம நாட்டு முதலாளிகளோ, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் தொழிலில் பெருக்கிறதுக்கோ தொழிலை வளர்க்கறதுக்கோ முடியாமல் போகும். ஆகையினால நம்ம நாட்டில் மின்சாரம் தேவையை கருத்தில் கொண்டு இந்த பில்லானது, இந்த சாந்திங்கிற பில்லு அதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சாந்தி பில்லுங்கிறது மூலமாக என்ன இதில் அடிப்படையான விஷயம்னு சொன்னால், நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய அணு உலைகள் மிகப்பெரிய அளவுக்கு, நீங்கள் கல்பாக்கமாக இருக்கலாம், இல்லை இங்கே கூடங்குளமாக இருக்கலாம், இதெல்லாம் மிகப்பெரிய அணு உலைகள்.
இந்த மாதிரி பெரிய பெரிய அணு உலைகள் இல்லை, சின்ன சின்ன அணு உலைகளை கூட உருவாக்க முடியும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸ் மூலமாக பண்ண முடியும். சின்ன ரியாக்டர்ஸ் மூலமாக அணு உலைகளை உருவாக்க முடியும். அதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க நேரடியாக கொண்டு வந்து பணத்தை முதலீடு செஞ்சு அந்த வேலையை துவங்க முடியும். இது வரைக்கும் அது தனியார் பக்கமே போகலை. எல்லா இண்டஸ்ட்ரியலைசேஷனும் இந்தியா மட்டுமில்லை, உலகத்தில் பல நாடுகள் இப்போ இந்த மாதிரி தொழிற்சாலைகள் தொழிலில் உற்பத்தி செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை தனியார் மயமாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த பாரத நாட்டில் இந்த மின்சாரம் தயார் பண்ணக்கூடிய அணு உலை மூலமாக மின்சாரம் தயார் பண்ணக்கூடிய விஷயத்தை அது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவுக்கு நம்முடைய மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அவங்க தான் நேரடியாக இதை கவனிச்சுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த துறை எது கீழே வருதுன்னா NTPCL அதுக்கு கீழே வருது. இவங்க தேசிய அளவில் இருக்கக்கூடிய நிறுவனம். இவங்க எல்லாத்தையும் இது பாதுகாப்பு உட்பட அனைத்தையும் மேற்பார்வையிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வெளிநாடுகள்ல இருந்து முதலாளிகள், வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய கம்பெனிகள் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மின்சார உற்பத்தியை உருவாக்க முடியும். அந்த மின்சார உற்பத்தியை அவர்கள் உருவாக்குற அதே நேரத்தில் அவங்க R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமாக இன்னும் கூட புதுசா பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் உதவிகரமாக இந்த தனியார் துறையினுடைய பங்களிப்பின் காரணமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆகையினால அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள் மூலமாக, குறிப்பாக இந்த நிலக்கரி மூலமாக இல்லைன்னா தண்ணீர் மூலமாக இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் மூலமாக உருவாக்கப்படுகின்ற மின்சாரத்தின் காரணமாக நிறைய தேவையில்லாத விஷயங்கள், எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பன் எமிஷன்ஸ், இதெல்லாம் சுற்றுப்புற சுகாதாரத்திற்கு சீர்கேடு ஏற்படக்கூடிய காலநிலை மாறுபாட்டுக்கு தரக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் மூலமாக அதெல்லாம் வரப்போறதில்ல. ஏன்னா இது ஜீரோ எமிஷன். இதிலிருந்து வெளியிடக்கூடிய கார்பனுடைய அளவு என்பது ஜீரோ அளவிலானது. ஆகையினால இதனால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. அதே மாதிரி பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எரெக்ஷன் பண்ணும் பொழுது இது எப்படி இருக்கணும், இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இந்த எப்படி எரெக்ஷன் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம DAE வழக்கம் போல அதுவும் பார்த்துக்க போறாங்க. இது எல்லாம் நம்முடைய பாதுகாப்பின் கீழே தான் வரப்போகுது. அவங்க எதுவும் புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்க மூலமா இது ஏதாவது இந்த நாட்டுக்கு எதிராக இவங்க செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற நிலை நிச்சயமாக வரப்போறதில்ல. இதையெல்லாம் நம்முடைய அரசாங்கம் முழுமையாக பார்த்து கொண்டு இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி தான் இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இங்க இந்த நாட்டினுடைய வளர்ச்சிங்கிற ஒற்றை விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக இந்த தொழில், இந்த அணுசக்தி மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேலையை இந்த அரசாங்கம் இந்த சாந்தி பில் 2025 மூலமாக இந்த நாட்டில் நிறைவேற்றி இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி, வளர்ந்த பாரதத்தை நோக்கி இந்த நாடு செல்வதற்கான எல்லா வழிகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா நாம இந்த சட்டத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய நான் இதை சொல்லும் பொழுது ரொம்ப சின்ன அளவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இன்னும் கூட நாம டீட்டெயிலா போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த விஷயங்கள் வர வர இன்னும் கூட இதெல்லாம் எல்லாமே ஓப்பன் டொமைன்ல தான் இருக்கு, பப்ளிக் டொமைன்ல இருக்கு, நாமளும் கூட படிக்க முடியும். யாரோ சில பேர் எதிர்க்கிறாங்கிறதுக்காக உடனே இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எதிர்க்கிறதுக்காகவே இருக்கிறது தான் எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி எல்லாம் கவலைப்படலை. ஆனால் இந்த நாட்டோட வளர்ச்சி பற்றி கவலைப்படக்கூடிய, வருங்கால சந்ததிகளை பற்றி கவலைப்படக்கூடிய இந்த நாட்டினுடைய தேசபக்தர்கள், தேசியவாத சக்திகள் அத்தனை பேரும் இந்த சட்டத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா நம்ம நாட்டுக்குள்ள ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு சொன்னா நம்முடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது என்ன அந்த சட்டம்னு தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கான ஒரு பதிவாகத்தான் இந்த பதிவு உங்களிடையே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய தகவல்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேச நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.